கண்ண பரமாத்மாவுடைய திருவிளையாடல் உலகம் அறிந்தது. ஆனா ஒரு முனிவர்த்தியே தன்னுடைய திருவிளையாடலை காமிச்சாராமே, எந்த முனிவர்? வசிட்ட முனிவருக்கு கண்ண பரமாத்மானா அவ்வளவு பிடிக்கும். கண்ணனை பிடிக்காத ஆள் உண்டா? அதனால தினமும் வெண்ணெயில கண்ணனுடைய சிலையை செஞ்சு விக்கிரகம் பண்ணி நித்தியப்படி பூஜை பண்ணுவாரு. ஒரு முறை கண்ணன் என்ன பண்ணினார், இவருக்கு போக்கு காட்டணும்னு நினைச்சார். எப்பவும் அவர் பூஜை பண்றப்போ அந்த வெண்ணெய் உருகவே உருகாது. அதுதான் அந்த பூஜையில சிறப்பு. ஆனா அன்னைக்கு என்னாச்சு, பூஜை பண்ணும்போது வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சது. பார்த்தார் முனிவர், நம்ம நித்திய பூஜை பண்ணும்போது என்னைக்கும் இப்படி உருகாத வெண்ணெய் இன்னைக்கு உருகுதே, என்ன காரணம்னு உத்து பார்த்தா பக்கத்துல ஒரு குழந்தை தன்னோட பிஞ்சு கரத்தால அந்த விக்கிரகத்துல இருக்கிற வெண்ணெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சிட்டு இருந்தது. கோவம் வந்துட்டு வசிட்டருக்கு. அந்த குழந்தைய துரத்த ஆரம்பிச்சது. அந்த குழந்தை ஓட்டம் பிடிச்சு ஓடிட்டே இருக்கு. ஓடுறது அந்த கிருஷ்ணன் தான் தெரியாம அந்த குழந்தை பின்னால இவர் ஓடிட்டே இருந்தார். இவருக்கு வயசாயாச்சு இல்லையா, ஒரு கட்டத்துல ஓட முடியல, நின்னுட்டாரு. அந்த குழந்தை அழகா மகிழ வனத்துக்குள்ள போச்சு. அங்க முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓடி வர்றது யாரு, நம்முடைய பாலகன் கிருஷ்ணன் அந்த முனிவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா, ஓடும் போது அந்த குழந்தை மேல வெயில் படாம இருக்கணும்னு தாமரை மாதிரி கொடை அந்த குழந்தை மேல தொடர்ந்து நிழலா வந்துட்டே இருந்தது. அந்த குழந்தைய, அந்த கிருஷ்ணனை, பாலகனை அன்பால தானே கட்டி போட முடியும், கயிறால கட்ட முடியுமா, பக்தியால தானே கட்ட முடியும்னு எல்லா முனிவர்களும் துதி பாடினாங்க. இந்த காட்சியை பார்க்கிறார் வசிட்ட முனிவர். ஆஹா, நமக்கு போக்கு காமிச்சது நம்மோட கிருஷ்ணன் தான், இந்த பாலகன் தான், கிருஷ்ணரை நினைச்சு துதி பாடினார். எல்லாரும் துதி பாட அந்த மகிழ மரத்தடியில கிருஷ்ணனா விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் நம்முடைய கண்ணன். அந்த இடம் எங்க இருக்கு தெரியுமா? திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கிற திருக்கண்ணங்குடி. அவ்வளவு சிறப்பான ஊரு. அந்த காயா மகிழ மரம் எப்பவுமே பட்டு போகாது. அந்த மகிழ மரத்தடியில தான் திருமங்கை ஆழ்வாருடைய பசிய போக்கினார் நம்முடைய பெருமாள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அதனால இந்த தலத்துல லோகநாத பெருமாளா திருமகள் நிலமகளோட இங்கே காட்சி தருகிறார். பக்கத்துல தாயார் சன்னதி, லோகநாயகி அம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கு.